சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளுக்கான படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதில் ஆளும் கட்சியால வாக்குச்சாவடி அலுவலர்கள் மிரட்டப்படுவதா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிமுக புகார் அளிச்சிருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இது தொடர்பான புகார் மனுவை கொடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியையொட்டி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருவதா கூறினாரு. தேர்தல் விதிப்படி மட்டுமே அதை கொடுக்கவும் அதை திரும்பவும் பெறணும் அப்படின்னும், ஆனா கள்ளக்குறிச்சி, கரூர் மாவட்டங்கள்ல வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டி விண்ணப்ப படிவங்களை ஆளுங்கட்சியினர் விநியோகித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தாவேகா, திமுக இடையேதான் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டி இருக்கும் விஜய் கூறியது பற்றி பதிலளித்த ஜெயக்குமார், புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க தங்களுக்கான தனித்தன்மையை வெளிப்படுத்த அப்படிதான் பேசுவாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கறத தமிழக மக்கள் தான் தீர்மானிப்பாங்கன்னு ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு.